இறுதி கட்ட பிரச்சாரம் எதிர்க்கட்சிகள் விஜய் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு நாள் வராரு, 2 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. ஒரு பிரச்சாரத்துக்கு காவல்துறை இங்கே அனுமதி வழங்கியுமே அவர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறாரு. அவர் பிரச்சாரத்தை அவர் பார்க்குறாரு. அவர் வரலான்னு நீங்கள் ஏங்க ஆடு நினைக்கிறதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணலை, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறாருன்னா நீங்கள் ஜாலியாக தானே இருக்கணும். உங்களுக்கு நல்லது தானே. அது ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? புரியுதா உங்களுக்கு? விஜய் பிரச்சாரத்துக்கு போகல, அவர் இவங்க போக விடாமல் பண்ணுறாங்க. பல இடங்களில் இப்போ கூட பாருங்கள், கடலூரில் ரோட் ஷோ கொடுக்க மாட்டேன்றாங்க, அனுமதி இல்லை, அதனால் அவர் ரத்து பண்ணிட்டார். ஒரு முக்கில் நின்று பேசிட்டு போன்றாங்க. ஆனால் திமுக ஆட்கள்லாம் காலி ரோட்டில் ரோட் ஷோ போட்டு போயிட்டுருக்காங்க. அவர் எதுக்காக ரோட் ஷோ கேட்குறாருன்னா, ஒரு இடம்னா அங்கே கூட்டம் அப்படியே அள்ளுது குவியுது. அதுக்கு பதிலாக ஒரு தெருவில் நான் போகிறேன்னா பரவலாகிடுது கூட்டம். அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்படின்றதுக்காக தான் ஒரு ரோட் ஷோ கேட்குறாரு. நான் அடித்து சொல்கிறேங்க, இந்த தேர்தல் முடிவுகள், இந்த பிரச்சாரம், இந்த மாதிரி ரோடாக அலையிறது, பன்னு சாப்பிட்றது, வடை சுடுறது, இந்த மெத்தடுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போது பாருங்க. ஸோ இன்னும் இருந்தால் வரவே இல்லை, ஜெயிச்சிட்டானையா அப்படின்னு ஜனங்கள்லாம் பேச போகிறாங்க பாருங்கள். அதனால் இவ்வளோ விஷயத்தை விட நான் ஒரே ஒரு விஷயம், அவர் தனித்து களம் காண்கிறார். 2.5 வருஷம் கட்சி. உங்கள் யாருக்காவது தில்லு இருக்குதா? 75 வருஷம் கட்சி, 25 கட்சி, இன்னும் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டுருங்க. இவங்க பிரச்சாரமே பண்ணக்கூடாது. இவங்க சொன்ன விஷயத்தை பார்த்தா யூடியூப்பை திறந்தீங்கன்னு வச்சுங்க, காது கேட்க முடியலைங்க. தொடரட்டும் தொடரட்டும் தான் இருக்குது. என்னடானா 100 கோடி 200 கோடின்றாங்க. ஏன் இப்படி? இந்த பக்கம் ரோடுக்கு ஓடுறீங்க, இந்த பக்கம் யூடியூப். மக்கள் பேசுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அவன் பேசுவான் அவங்களுக்காக. இப்போ இருக்கிற திமுக 60களில் இருக்க திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? 60களில் இருக்கிற திமுக 2026 தேவையே இல்லைங்க. நான் 5 வயசில் போட்ட சட்டையை பார்க்குறியா இப்போ போடுறேன்னு 50 வயசில் போட்டால் அது நல்லா இருக்குமா? அவ்வளவு பதவி ஆசை பிடிச்ச, அதிகாரத்தின் மேல் அப்படியே வெறி பிடிச்ச கட்சிங்க அந்த கட்சிக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாஜக அலையன்ஸில் இருப்பாங்க வாஜ்பாய் கிட்ட. மன்மோகன் சிங் காங்கிரஸ் நேர் எதிரில்லை, இதில் இருந்தால் அதில் இருக்க முடியாதுல்ல. ஆனால் இவங்க எல்லா கூட்டணியிலும் இருப்பாங்க. விபி சிங் உடைய நேஷ்னல் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, தேவகவுடாவில் யுனைடெட் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, என்டிஏ வாஜ்பாயில் இருப்பாங்க, அப்புறம் யூபிஏ 1 and 2ல் இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் தான் கொள்கை தங்கம்னுவாங்க. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இறுதி கட்ட பிரச்சாரம் எதிர்க்கட்சிகள் விஜய் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு நாள் வராரு, 2 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. ஒரு பிரச்சாரத்துக்கு காவல்துறை இங்கே அனுமதி வழங்கியுமே அவர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான போக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள், இல்லை எதிர்க்கட்சி ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களுமே இங்கே கேள்வி கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, அரசியல் நிறைய மாறிடுச்சுங்க. அரசியல் என்பதும் தேர்தல் பிரச்சாரம் என்பதும் 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லைங்க, தேவையும் இல்லைங்க. டிஜிட்டல் யுகம் வந்தாச்சு, சமூக ஊடகங்கள் இருக்குது, தொலைக்காட்சிகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் நேராக போய் அவன் கல்யாணத்துக்கே வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிடுறான். பர்த்டே வாழ்த்துக்கள்லாம் இப்போ யாராவது நான் அடிக்கடி சொல்லுவேன், க்ரீட்டிங் கார்டு எவ்வளோ விற்பாங்க தெரியுங்களா? ஒரு காலத்தில் பண்டிகை கால கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கெல்லாம் அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் குவிஞ்சிரும். அவனுங்க முதுகு உடஞ்சிரும் போஸ்ட் ஆஃபீஸில் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? அதெல்லாம் எப்படி வீடியோ லைப்ரரிங்கெல்லாம் காணாமல் போச்சோ, சேட்டலைட் டிவி ஒரு நாளைக்கு 10 படம் போட ஆரம்பித்தான், மூவிஸ்ன்னு போட்டு. வீடியோ லைப்ரரி இப்போ எங்கே போச்சு? அது மாதிரி காலத்தில் இந்த பிரச்சாரங்கள் போய் மக்களை சந்திக்கிறது. ஏன் மக்களை மற்ற நேரங்களில் விஜய் ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் கவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஆட்சியாளர்களுக்கு அனுசரணையான அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலில் நிர்வாகம் வந்தால் கூட அவங்க நியாயமாக நேர்மையாக நடுநிலையாக நடக்கலை.
வேணும்னே நமக்கு நிறைய தடைகளை உருவாக்குகிறார்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுக்கிறாங்க அனுமதி தர. நிபந்தனைகள் 90 100ன்னு போடுறாங்க. அதனால் நான் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்க முடியல. ஆனால் நான் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் ஒவ்வொரு கிராமமாக வந்து நான் உங்களை சந்திப்பேன்னு ஏற்கனவே அவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்துங்க மற்றவங்களுக்கு இல்லைங்க. அவர் வந்தால் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுறாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி போயிட்டே இருக்கார். உதயநிதி கூட நாய் கூட இல்லை ரோட்டில். அவர் யாருக்கு வணக்கம் சொல்லிட்டு போகிறாருன்னு தெரில. இவர் அசைய முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தூத்துக்குடியெல்லாம் இது மாதிரியான மக்கள் வெள்ளத்தில் நீந்தி போகிற ஒரு மகத்தான தலைவனை எம்ஜிஆர் பாலத்தில் பார்த்ததுங்க. எம்ஜிஆர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். விஜய் தான். மக்கள் வெள்ளம் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய முடியல வேணை. ஆனால் ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, பழனிசாமிலாம் போகிறாங்க. எப்படி அதெல்லாம் ஆர்கனைஸ்ட் அண்ட் அரேஞ்சு க்ரௌடு. அதனால் வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகல. அவர் வந்துன்னா இவங்க போக விடாமல் பண்ணுறாங்க. பல இடங்களில் வந்து இப்போ கூட பாருங்கள், கடலூரில் ரோட் ஷோ கொடுக்க மாட்டேன்றாங்க, அனுமதி இல்லை. அதனால் அவர் ரத்து பண்ணிட்டார். ஒரு முக்கில் நின்று பேசிட்டு போன்றாங்க. ஆனால் திமுக ஆட்கள்லாம் காலி ரோட்டில் ரோட் ஷோ போட்டு போயிட்டுருக்காங்க. அவர் எதுக்காக ரோட் ஷோ கேட்குறாருன்னா, ஒரு இடம்னா அங்கே கூட்டம் அப்படியே அள்ளுது வந்து குவியுது. அதுக்கு பதிலாக ஒரு தெருவில் நான் போகிறேன்னா பரவலாகிடுது கூட்டம். அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்படின்றதுக்காக தான் அவர் ரோட் ஷோ கேட்குறாரு. ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காத போது பரப்புரைனா அவர் போய் 10 நிமிஷம் பேசிட்டு வர்றதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸு. அதனால் அவர் ஒரு தெளிவாக இருக்காருங்க. அவர் மக்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருக்காங்க, ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. அதனால் அவர் பிரச்சாரத்தை அவர் பார்க்குறாரு. அவர் வரலான்னு நீங்கள் ஏங்க ஆடு நினைறதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணலை, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறாருன்னா நீங்கள் வந்து ஜாலியாக தானே இருக்கணும். உங்களுக்கு வந்து நல்லது தானே அது. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? புரியுதா உங்களுக்கு? கவரேஜ் கிடைக்க மாட்டேங்குதே. நாங்கள் போய் விஜய் வந்தால் தான் எங்களுக்கு கவரேஜ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் இருக்குது. உங்களே இல்லைப்பா, மீடியாவை சொல்ல. மீடியாவும் சொல்கிறேன். மீடியாவை சொல்ல, மீடியாவை விடுங்க. நான் சொல்கிறது எதிர்கட்சியில் இருக்க, அதாவது அவரை எதிர்க்கிறவங்க திமுக அதிமுகலாம் இதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. நாம் தமிழர் தலைவர்கள்லாம் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுத்தால் எடுக்கட்டுமா, உனக்கு நல்லது தானே. அந்த ரெஸ்ட்டில் சந்தில் நீ சைக்கிள் விடுற சந்தில் ஆட்டோ விட்டுப்போ. அப்போ அவர் சும்மா இருந்தாலும், அதாவது மாசேதுங்கன்னு ஒரு புரட்சி தலைவர் இருந்தார் சைனாவில். அவர் சொல்லுவார், இந்த கிளைகள், மரத்தின் கிளைகள் சும்மா இருந்தாலும் காற்று அதை சும்மா இருக்க விடுவதில்லைன்ற மாதிரி அவர் அமைதியாக இருந்தால் கூட இவங்களுக்கு தாங்கலை. அவர் ஏதாவது குறை சொல்லணும். நான் அடித்து சொல்கிறேங்க, இந்த தேர்தல் முடிவுகள், இந்த பிரச்சாரம், இந்த மாதிரி ரோடாக அலையிறது, பன்னு சாப்பிட்றது, வடை சுடுறது, இந்த மெத்தடுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்போது பாருங்க. இன்னும் இருந்தால் வரவே இல்லை, ஜெயிச்சிட்டானையா அப்படின்னு ஜனங்கள்லாம் பேச போகிறாங்க பாருங்கள். அதனால் இதெல்லாம் காலாவதியான அவுடேட்டட் ஃபேஷனுங்க. இதை வந்து அவர்களே இவர்களே ஒற்றை செயலாளர்னு வாங்க ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுங்களா. அப்புறம் யார் பேரையும் விட்டானான்னு எட்டி பார்ப்பாங்க, பேர் விட்டால் மன்னிச்சிருங்கன்னுவாங்க. அதனால் அதுவும் திமுக அதிமுக ஆட்கள் பண்ண அட்டகாசம், இந்த மேடை பேச்சையே நாசம் பண்ணி விட்டானுங்க. அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் விஜய் தான் எதிர்கால அரசியலுக்கு தேவை என்பதை ஏற்கனவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது இந்த 3 நாளில் போய் அப்படியே ரோடாக போய் இவங்க பிரச்சாரமே பண்ணக்கூடாது. இவங்க சொன்ன விஷயத்தை பார்த்தா யூடியூப்பை திறந்தீங்கன்னு வச்சுங்க, காது கேட்க முடியலைங்க. தொடரட்டும் தொடரட்டும் தான் இருக்குது. என்னடானா 100 கோடி 200 கோடின்றாங்க. ஏன் இப்படி இந்த பக்கம் ரோடுக்கு ஓடுறீங்க, இந்த பக்கம் யூடியூப்? மக்கள் பேசுவாங்க. நீங்கள் வந்து நல்லது செஞ்சீங்கன்னா அவன் வந்து பேசுவான் அவங்களுக்காக. அதாவது எப்படின்னா, படங்கள் பார்த்துட்டு சில பேர் விளம்பரம்லாம் இல்லை, படம் பார்த்தவன் மவுத் டு மவுத் கேன்வாஸ் பண்ணுவான். அதுதான் பெஸ்ட்டு. நீங்களே விளம்பரத்தை தட்டிக்கிட்டு ஹிட்டு மெகா ஹிட்டுன்னுவான், 2வது நாள் 500 கோடின்னுவான் சன் டிவி. ஏன்னா கருப்பை வெள்ளையாக்கணும் இல்லை.
அது மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக இருக்கு, மக்களை நம்பி இருக்காருங்க, தனித்து நிற்கிறாருங்க. இவ்வளோ விஷயத்தை விட நான் ஒரே ஒரு விஷயம், அவர் தனித்து களம் காண்கிறார். 2.5 வருஷம் கட்சி. உங்கள் யாருக்காவது தில்லு இருக்குதா? 75 வருஷம் கட்சி, 25 கட்சி, இன்னும் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதிமுக எத்தனை பேரை சேர்த்தீங்க? ஒரு ஆள் தனியாக களம் ஆடுறான், தில்லாக மக்களை போய் பார்க்குறான். அப்போ இது வந்துங்க விஜய்க்கான தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். விஜயை முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தலாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த கருத்து கணிப்பு, சர்வே இதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போடுங்க. ஓகே சார். அதனால் அது ஒன்றும் நான் பெருசாக ஒன்றா அழட்டிக்க வேணான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த சூழலில் திமுக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 60களில் பார்த்த திமுக மறுபடியும் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை வச்சு விஜயோடைய பிரச்சாரத்தை முடக்கிறது அதெல்லாம் விட்டாங்க. இப்போது மக்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் இப்போ இருக்கிற திமுக வந்து 60களில் இருக்க திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? 60களில் இருக்கிற திமுக 2026 தேவையே இல்லைங்க. நான் 5 வயசில் போட்ட சட்டையை பார்க்குறியா இப்போ போடுறேன்னு 50 வயசில் போட்டால் அது நல்லா இருக்குமா? அவுட் சைஸாக இருக்கும், அது வந்து சுருங்கி போயிருக்கும், அவுடேட்டாக ஃபேஷனாக இருக்கும். அதனால் இதெல்லாம் சும்மா, அதாவது திமுக மாதிரி ஒரு அடங்கி போகிற கட்சி நம்ம பார்த்ததே இல்லை. இந்திரா காந்தி அரைக்கி ஊயினாங்க எமர்ஜென்சியில், நெருக்கடி நிலை எதிர்த்துன்னு. அதுக்கு அடுத்த தேர்தலில் என்ன பண்ணாங்க? சரண்டர் ஆகி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னாங்க. அதனால் திமுக வந்துங்க, அதை பற்றி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு மாநில கட்சி இந்தியாவில், ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி தொடர்ந்து 20 வருஷம் மத்தியில் ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்துருக்குதுன்னா திமுக தவிர எதுவும் கிடையாதுங்க. அவ்வளவு பதவி ஆசை பிடிச்ச, அதிகாரத்தின் மேல் அப்படியே வெறி பிடிச்ச கட்சிங்க அந்த கட்சிக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாஜக அலையன்ஸில் இருப்பாங்க வாஜ்பாய் கிட்ட, மன்மோகன் சிங் காங்கிரஸ் நேர் எதிர் இல்லை, இதில் இருந்தால் அதில் இருக்க முடியாதுல்ல. ஆனால் இவங்க எல்லா கூட்டணியிலும் இருப்பாங்க. விபி சிங் உடைய நேஷ்னல் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, தேவகவுடாவில் யுனைடெட் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, என்டிஏ வாஜ்பாயில் இருப்பாங்க, அப்புறம் யூபிஏ 1 and 2ல் இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் தான் கொள்கை தங்கம்னுவாங்க. இவங்க கொள்கை என்னடான்னா, குடும்பத்தை அரசியலில் கொண்டு வரணும், குடும்பத்தை அரசியலை கட்சியை கைப்பற்றி மக்களை கொள்ளை அடிக்கணும், இதுதான் இவங்க கொள்கை. இது ஜனங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. அதனால் இதெல்லாம் ஒன்று, மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள், நம்பிக்கையாக தாவேகா இருக்கலாம், விஜய் இருக்கலாம் தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு இந்த தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். ஓகே. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.